நம்ம மியூசியம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கே போய் பார்ப்போம்னா அந்த ராசல் கைமால பீச் இருக்குன்னு சொன்னாங்க. பீச் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம் வாங்க பீச் எப்படி இருக்குன்னு. பீச் போகிற வழி இந்த வழி தான். நடந்து போகணும்னு சொன்னாங்க, எவ்வளோ தூரம்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும் பீச் எப்படி இருக்குன்னு. போய் பார்ப்போம். நம்ம ஊரில் சலூன் கடை ஒரு பக்கம் 1-2 தான் இருக்கும். ஆனால் இங்கே ராசல் கைமால என்னன்னு பார்த்தா சலூன் கடைக்கு பூரா ஒரு ஸ்ட்ரீட்டே வச்சுருக்காங்க. இங்கே பூராமே சலூன் கடை தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5 கடையும் சலூன் கடை. 5ல் ஒரு கடை மட்டும் டீ கடை, ஒரு வாட்ச் கடை, மீதி இந்த 5மே சலூன் கடை. இது எல்லாமே வாட்ச் கடை. ராசல் கைமால பீச்சுக்கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அந்த லைட்டுக்கு பின்னாடி தான் பீச் இருக்குது. வாங்க பார்ப்போம் பீச் எப்படி இருக்குன்னு. வாங்கலான்ட்டு வந்தேன். எமிரேட்ஸ் ஃப்ளாகு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்குது. 5 திராம் சொன்னாங்க. அதை விட பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. எல்லா ஃப்ளாக்ஸும் வச்சுருக்காங்க. எல்லா ஃப்ளாக்ஸ்னால் ஓமன்து, எமிரேட்ஸ் மட்டும். இது ஒரு ட்ரெஸ் கடை. ராசல் கைமால பீச் நியரஸ்ட்டு. ஓகே, இங்கே ராசல் கைமாலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இது வந்து குவைத் ரோடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து குவைத் போகாதாமா, குவைத் ரோடு நேம் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படி ரைட் எடுத்து போனீங்கன்னா ஓமன் போயிடலாம். ராசல் கைமாலேருந்து ஓமனுக்கு வந்து மஸ்கட் ரோட்வேஸ் இருக்குது. அந்த வண்டி போகிற ரைட் சைடு போனீங்கன்னா இந்த வழியில் போனோம்னா நம்ம ஓமன் போயிடலாம். ஓமனுக்கு இங்கேருந்து ரோடு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஓமனே போயிடலாம். பைக் எடுத்துகிட்டு வரல, பைக் எடுத்துகிட்டு வந்தால் ஓமனே போயிருக்கலாம். பீச் ரீச் ஆகிட்டோம். இங்கே உள்ளே போகிறக்கு வந்து எண்டு கொடுக்கல. அந்த சைடு போய் பார்ப்போம். நல்லா இருக்குது, ஏரியா சூப்பராக இருக்குது. பீச்சோட அந்த பீச் ரோட்டில் வந்து ரவுண்ட் ரிங் மாதிரி செட் பண்ணி அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பேரிச்சம்பழம் மரம் வச்சு சூப்பராகவே இருக்குது. நோ 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 ஐ எம் ஜஸ்ட் ட்ரை. காஃபி லத்தி வாங்கினேன். இந்த ஷாப் வந்து ஓகேஏ கேஃபி. நான் அதனால் ஸ்பெல் பண்ணியே படிச்சிட்றேன். படித்தா வேறு மாதிரி மீனிங் போயிடும். அதனால் ஆனால் கேஃப்லத்தை வந்து கொடுத்தாங்க. கோல்டு வாங்கினேன். உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல, மாட்டேன்ட்டாங்க. சரி வெளியே வந்தாச்சு, டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். செமையாக இருக்குது. சரி நான் வாங்க இப்போ நம்ம பீச் பார்க்கலாம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டுருக்காங்க. ஐ திங்க் அவங்க ராசல் கைமா பர்சன்ஸாக தான் இருக்கும். எமிரேட்ஸோட ஒரு சைடு எண்டு ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கிறோம். இங்கேருந்து அந்த கடலை பார்த்தா அப்படி ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சன் வந்து செட் ஆயிடுச்சு. அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெட்டிஷாக நல்லா இருக்குது பார்க்கவே. ஆல்மோஸ்ட் நம்ம கடலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி போயிட்டு இருக்கிறது தான் ரோடு. அங்கேருந்து ஒரு 50 தூரம் உள்ளே வந்துட்டோம். லோக்கல்ஸ் எல்லாம் ஃபிஷ்ஷிங் இருக்காங்க. அங்கே பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் கல்லாக தான் இருக்குது. போய் பார்ப்போம். ஃபிஷ்ஷிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ராசல் கைமால பீச் சைடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ கடை இருக்குது. இங்கே அதிகமாக ட்ரெஸ் கடை தான் நிறையா இருக்குது. ஆஃபர்லாம் சேல் ஆஃபர் இங்கேயும் 30% 50% எல்லாம் போட்டிருக்காங்க. 2 சைடு பூராமே ஷாப்பிங் கடை தான் இருக்குது. ராசல் கைமா நியரஸ்ட் ரோட் பீச் கிட்ட எல்லாமே ஷாப்பிங் கடை தான் இங்கே இருக்குது. அதிகமாக ட்ரெஸ் கடை தான் இங்கே இருக்குது. அதனால் இதுதான் டவுன் ஓட்ட தெரியுது. வாவ், ஃப்ளாக் வாங்குறதுக்காக இங்கே ஒரு கடைக்கு வந்த எமிரேட்ஸ் ஃப்ளாகு. இந்த கடையில் தான் பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் கேட்டால் அவங்க வந்து 5 திராம் சொன்னாங்க ஒன்று. இவங்க வந்து 1-2 திராம் சொன்னாங்க. அதனால் இவங்ககிட்ட வந்து 2 ஃப்ளாக் வாங்கிட்டேன். பாய் ப்ரோ. ஓகே பாய். ஒரு ஃப்ளாக் வாங்கி முடிச்சாச்சு. அடுத்து கேப் புக் பண்ணி ஆர்ஏகே பஸ் ஸ்டாப் போகணும். ரெடி.
அண்ட் டேக் ஒன். எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா விலை கம்மியாக இருக்குன்னு கேட்கலாம். விச் ஹோட்டல் நேம்? ஜுமைரா. ஓகே, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா இங்கே ராசல் கைமால வந்து ஃபுட்டு காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இவர் சைக்கிள் கொடுத்து ரைடு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய். ராசல் கைமால இந்த பிளேசஸ் பூராமே வந்து ஜுவல்லரி தான் இருக்குது. எல்லாமே ஜுவல்லரி தான், கடைசி வரைக்கும் ஜுவல்லரி கடை தான் இருக்குது. ஆனால் நான் இங்கெல்லாம் இந்தளவுக்கு கடை இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணி பார்க்கல. அந்தளவுக்கு ஜுவல்லரி ஷாப் நிறையா இருக்குது. சைக்கிளில் வந்த ஃப்ரெண்டு வந்து ஹோட்டல் ஜுமைரா ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னார். தொலாவிட்டு போயிட்டே இருக்க, கடை இன்னும் கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. எங்கே இருக்குன்னு தெரில ஜுமைரா. இன்னும் முன்னாடி போய் பார்ப்போம், முன்னாடி எங்கேயாச்சும் இருக்காங்க ஜுமைரா. அப்பாடா, ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஜுமைரா ட்ரெடிஷ்னல் கிச்சன் இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கடையில் வந்து உட்காந்தோன்னே இந்த கல்யாண பந்தியில் போகிற மாதிரி பேப்பர் போட்டுருக்குறாங்க. பீஸ் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டர் பண்ணி மாற்ற முடியாது. சரி, சாப்பிட்டு தான் பார்ப்போம். நல்லா வெந்திருக்குது. ஸ்பைஸியாக எல்லாம் இல்லை, நார்மலாக நீட்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ராசல் கைமா ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே, சாப்பிட்டாச்சு. அடுத்தது ராசல் கைமா பஸ் ஸ்டாப் போகணும். பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் பக்கமாக நடந்துட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கலாம். ராசல் கைமாவில் எமிரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நின்றுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என் பின்னாடி இருக்கிறதா போஸ்ட் ஆஃபீஸ், ராசல் கைமா போஸ்ட் ஆஃபீஸ். கவர்மெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன். எமிரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, லெட்டர்ஸ், பார்சல், மணி ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸ்பிரஸ் சர்வீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ். எமிரேட்ஸ் போஸ்ட் ராசல் கைமாவில் எமிரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்படி தாங்க இருக்குது இங்கே இந்த ஊரில். போஸ்ட் பாக்ஸ் கிட்ட போய் வேணால் பார்க்கலாமா, போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. வாவ், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி 2 ஃப்ளாக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வாவ். போஸ்ட் ஆஃபீஸ் சின்ன பாக்ஸாக இருக்குது. அப்படியே அதுலேயே ஸ்டாண்ட் ஆட்டாக வச்சு போட்டிருக்காங்க. எமிரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மெயில் பாக்ஸ்னு இருக்குது. சைடில் வந்து ஒரு ஜிப் கோடு போட்டிருக்காங்க. நைஸ். இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு நிறைய பாக்ஸஸ் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக 1 2 3 4 5 6ன்னு கொடுத்து அந்த மாதிரி நிறையா கேபின் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுலேயுமே வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதை வச்சு இதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய போஸ்ட் ஆஃபீஸோட அந்த தனித்தனி கேபின் வச்சு அதுக்குள்ளே நிறைய நம்பர்ஸ் வச்சு. ராசல் கைமாவில் வந்து சிக்னல் ரோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு ரோட் போயிட்டுருக்குது, அது ஆப்போசிட் சைடு. இப்போ இந்த ரோட்லேருந்து கட் பண்ணிட்டு வரோம்னா, இந்த ரோட்லேருந்து இப்படி வந்து அப்படியே அதில் ரவுண்டானா கொடுத்துருக்காங்க. அப்படியே ரவுண்டானா போட்டு போயிடலாம், அந்த ரோட்லேருந்து வந்து ரவுண்டானா போட்டு அப்படியே வந்துடலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ராசல் கைமாலேருந்து சிட்டியில் நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு வந்து எவ்வளோ தூரம் காமிக்குதுன்னா 3.9 கிலோமீட்டரு 55 நிமிஷம் காமிக்குது. ஆக்சுவலாக வந்து நான் 5 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டேன். இன்னொரு 1 மணி நேரம் நடந்தேன்னா பஸ் ஸ்டாப்பே போயிடலாம். ஆக்சுவலாக எனக்கு பஸ்ஸு வந்து 9 மணிக்கு தான். ஸோ நடந்தே போயிடலாம். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா வேறு வழி இல்லை. இங்கே டாக்ஸி புக் பண்ணால் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பூராமே கார் ரெண்டல் தான் இருக்குது. ரெண்டே கார்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து கார் ஃபுல்லாக ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பார்ப்போம், ஏதோ ஒரு ஷாப்பில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு பார்க்கலாம், அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா கேட்டு பார்க்கலாம்.
இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே கேட்டு பார்க்கலாம். கேட்டேன், ஆனால் அவர் வந்து வேறு ஒர்க்கில் இருக்கேன், அதனால் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாருங்க. வேறு ஏதாச்சும் கடையில் கேட்டு பார்க்கலாம். இப்போ கேட்டேன், அவர் வந்து இங்கிலீஷ் அவருக்கு அவ்வளோக்கா நல்லா வராது, அதனால சொல்ல மாட்டேன்ட்டாரு. வேறு ஷாப் ட்ரை பண்ணி பார்ப்போம். ராசல் கைமால ஒரு சாக்லேட் ஷாப்பில் இருக்கேன். இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய பாக்ஸில் பிஸ்கட், சால்ட் பிஸ்கட்ஸ்லாம் மொத்தமாக போட்டு பேக்கிங் மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 394 AED. அதை விட சின்ன பேக் இருக்குது, அதை விட சிறுசு. அப்புறம் இதில் டார்க் சாக்லேட்டோட மிக்ஸான பிஸ்கட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நார்மல் பிராண்டட் பேக்கரி ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. அது கூட சேர்ந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்னால் 578 AED. இது பேக் மாதிரி இருக்குது. வா, இது சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பார்த்தாலே சூப்பராக இருக்குது. ஃப்ளாக் டேக்காக, செலிப்ரேஷனுக்காக நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க யூஏஇயில். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் ஈகிள் அவங்க இது போட்ட மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஃப்ளாக் பிடிச்சிட்டு இருக்கிறப்பல அதுவும் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து எமிரேட்ஸ் போன மாதிரி சூப்பராக இருக்குது. பிஸ்டலோட வைக்கிறது சூப்பராக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் திங்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ரோஸ் வந்து ஒரு சின்ன கிளாஸ் பவுலுக்குள்ளே போட்டு அதில் ஒரு ஃப்ளாக் மாதிரி வச்சுருக்காங்க. அது அதோட சூப்பராக இருக்குது. அப்புறம் யூஏஇன்னு எழுதி இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாக்லேட்டு ஃபுல்லாக கிஃப்ட் பேக் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா 1470 AED. ஆமாம், இங்கே வந்து ஃப்ளாக் கலர்ஸ்லேயே வச்சுருக்காங்க டோட்டலாக. நேஷனல் டே யுனைடெட் எமிரேட்ஸ். பிங்க் கலரில் அழகாக இருக்குது, ப்ளூ கலர்லேயும் சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன பொம்மை வண்டி மாதிரி செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. செமையாக இருக்கும். ஒன்று எம்டி கிளாஸ் பல்பில் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதெல்லாம் கேக் வந்து ஃப்ரெஷ் கேக் இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ் கேக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ளாக் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்காக வந்தேன். இந்த ஷாப்பில் வந்து பூரா பார்த்துட்டேன். கிளம்புறப்போ வந்து சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க, ஃப்ளாக் டே விஷயம் சொல்லி சொன்னார். சாக்லேட் நம்ம எடுத்துக்குவோம். யா, சாக்லேட். யா, தேங்க்யூ ஃப்ரெண்ட். யா, தேங்க்யூ. யா, வாட்ஸ் யுவர் நேம்? Ahmed. யா, நைஸ் டு மீட்டிங் யூ. யா, இவர்கிட்ட நான் வந்து கார் ரெண்டல் எப்படி எடுக்கலான்னு கேட்டேன். இவர் தான் சொல்கிறேன்னாரு. ஆனால் இவர் வந்து ஃபேஸை வந்து காமிக்க மாட்டேன்ட்டாரு. சரி, அவர் சொல்கிறேன்னாரு. யா, வாட் இஸ் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் டு டேக் ரெண்ட் ஏ கார்? Yeah, see my friend in UAE here. If you want rent car, if you have the license, international license, if you have also the license for UAE, Okay. with the Emirates ID, it's okay. You can take any car for 1 day, 2 days, 3 days. Okay. Yeah, only this one. How much per day rent a car price? Yeah, the price different for the car and also Luxurious car, how much? Like Benz car, how much per day? Have also here, this is the one that says 24. Yeah. This one. Which model? Lexus. Oh, Mazda. Yeah, Mazda. How much it will cost around per day? Yeah, see my friend, this is one for 1 day. It's the 250 dirhams. 250 dirhams. Yeah. Yeah, okay. Petrol. The petrol, the special petrol. Special Yeah, petrol. it's okay. You can put the 50 dirham, 30 dirham. Okay. It's up to you for the petrol. Okay. Here, petrol price, how much per liter? The liter is today, I think the 2.60 like that. 2 okay. Diesel? Diesel, I don't know the diesel because all the career the petrol. Petrol. Yeah. Okay. Yeah. Yeah, nice to meeting you, friend. Welcome. Yeah, Welcome, thank my you so friend. much. Welcome. Yeah.
இந்த ஷாப்காரர் வந்து அவர் ஃபேஸை வந்து காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கார் தான் சொன்னார். இந்த கார் வந்து ரெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்தா 250 dirhams தானாமா, பெட்டர் ப்ரைஸ் தான். பெட்ரோல் வந்து ப்ரைஸ் வந்து 2 dirham 2.5 dirham தான் சொன்னார். கடை பேர் வந்து அல்முஜன் ரெண்ட் ஏக்கா. ஓகே ஃபைன். இங்கே எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வந்து பேச காமிக்க மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பிஸியாக இருக்கிற ஃபோன் சொல்லி தாட்டி விட்டுறாங்க. இந்த ஷாப்காரர் தான் சொன்னார் டீட்டெயில்ஸ், அது பேச காமிக்கணும்னு சொன்னார். ஓகே, ராசல் கைமா இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து நாம் விடைபெற நேரம் வந்துருச்சு. இந்த எண்டு வந்து இந்த கடை ஷாப் ஸ்டார்டிங் வந்து அந்த எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இதில் அதிகமாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் ஷாப்பு, ரியல் எஸ்டேட்ஸு, அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த டிசைனர்ஸ் அந்த மாதிரி கடை தான். இதில் நான் பார்த்த வரைக்கும் அதிகமான கடைகள் வந்து கார் ரெண்டல் கடை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா காஸ்ட்லியஸ்ட் கார் தான் இருக்குது. ஒரு லக்ஸுரியஸ் கார் பெர் டே ரெண்ட்டுக்கு எடுத்தோம்னா 250 dirham, அதுக்கு அந்த ரேஞ்சை விட கொஞ்சமாக சொன்னாங்க. அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5500 அந்த ரேஞ்ச் அப்படி தான் வரும். நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸாம்பிளுக்கு டெல்லியில் வந்து ஒரு கேடிஎம் மாதிரி நல்லா ப்ரீமியமான ஓரளவுக்கு பைக்கு பெர் டே ரெண்டில் எடுக்கிற காசுக்கு இங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து ஒரு ஸ்டார்டிங் செக்மெண்ட்டு காரு, பேசிக் மாடல் இருக்கிற காரை தான் ரெண்டில் எடுத்துக்கலாம் பெர் டேக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா லக்ஸுரியஸ் காரு 5000 சொல்கிற அப்படி தான் வருது பெர் டேக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் லைசன்ஸ், இந்த 2 லைசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம பாஸ்போர்ட்டு அந்த லைசன்ஸ் மட்டும் கொடுத்தா கார் ரெண்டல் எடுத்துக்கலாம் பெர் டேக்கு. ரெண்டாவது இங்கே வந்து ப்ரீமியம் பெட்ரோல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்னால் நம்ம கிட்ட கார் எடுத்துகிட்டு ஜாலியாக யுனைடெட் எமிரேட்ஸை ஜாலியாக ரவுண்ட் அடிக்கலாம். இங்கே மேக்ஸிமம் ஷாப்பில் வந்து யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேனே, சரி போகையில் வந்து இங்கே இருக்கிற ஷாப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லாமே அப்படின்ட்டு ஒவ்வொரு ஷாப்புக்காக போய் கேட்டான். ஒரு 8 இல்லை ஒரு 10 ஷாப்புக்கு மேலே போய் கேட்டிருப்பேன். அவங்க வந்து எல்லாம் ஒருத்தர் பிஸிங்கிறாங்க, ஏன்னா அவங்க பேசுகிறக்கே வந்து சங்கடமாக நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாங்க. ராசல் கைமால அப்படித்தான் போல். இன்னும் ஒரு 8-10 கடைக்கு மேலேயே கேட்டிருப்பேன், எல்லாருமே அதே பிஹேவியர் தான். யாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அதுவும் அவர் ஃபேஸ் காமிக்க நடத்துட்டார். அப்புறம் அந்த பேக்கரியில் சாக்லேட் பர்சன் வந்து அவர் வந்து சொன்னார், அவ்வளோதான். இவங்க 2 பேர் தவிர அப்புறம் அந்த ஃப்ளாக் கடையில் ஒன்று ரசல் கைமால் அந்த 3 ஷாப்காரர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. மீது எல்லாமே ரூடாக தான் பிஹேவ் பண்ணாங்க, யாருமே எதுவுமே சொல்லல. ஓகே, நம்ம துபாய் போயிட்டு மீட் பண்ணுவோம். பாய். இந்த கடையில் வந்து டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர் இருக்குது. இந்த 2 காரும் ரெண்ட்டுக்கு கேட்டேன். டிஃபெண்டர் வந்து ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா 40,000 ரூபா சொன்னாங்க இந்தியன் மணி. 4 days 5 days எடுத்தோம்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் 37 நிமிஷம் இருக்குது. 2.6 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. டைம் கரெக்டாக 7:42 ஆச்சு. பஸ் டைமிங் வந்து 9 o'clock. அதுக்குள்ளே ரீச் ஆக நடந்து போகணும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது போவோம். ஸ்லோ ஃபாஸ்ட் ஜங்ஷன் ரோடு வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு பார்ப்போமா? இன்னும் 2.1 கிலோமீட்டர் 31 நிமிஷத்தில் போகணும். கூகுள் எப்போவுமே அல்டிமேட் பண்ணுங்க. வாக்கிங் லைக்கோட சிமிலர் ரூட் காமிக்கணும். ரைட்டில் போய் போனால் 11 நிமிஷத்தில் போகலாமாம்மா, லெஃப்ட்டில் போய் போனால் 31 நிமிஷம் காமிக்கிறா. அது எப்படின்னு எனக்கு புரியல. சிமிலர். ஓகே, 9 மணிக்கு பஸ்ஸு, அதுக்குள்ளே போவோம். இந்த ரோட்டில் வந்து சிக்னல் கிடையாது, அப்படியே நம்ம போய்க்கணுங்க. வண்டியெல்லாம் நின்றுருக்கு, டக்குன்னு கேப் பார்த்தா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போய் கிராஸ் பண்ணிக்கணும். ஓகே, போவோம். நின்றுட்டே தான் இருக்கணும். வண்டிக்காரர்கிட்ட கேட்டு பிடிக்க வேண்டியதான். வேண்டியதான். ஓடிடு. ஒரே நிமிஷம். அப்பா, ஒரு வழியாக வந்தாச்சு. சிக்னலை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு சிக்னல் இருக்குது.
இங்கிருந்து அங்கே ஓடுறதா அங்கேருந்து இங்கே ஓடுறதான்னு தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கிற வேப்ப மரத்தை பார்த்தேன். நிறைய வேப்ப மரம் இருக்குது. இங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கசக்குது. வேப்பந்தலை சரியான கசக்குங்க சாமி. இங்கே பூரா வேப்ப மரம் தான். எமிரேட்ஸில் வேப்ப மரமா? நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். எமிரேட்ஸில் வேப்ப மரம் நல்லா கசக்குது, சூப்பராக இருக்குது. இதில் பல்லு விளக்குனா செமையாக இருக்கும். பூரா வேப்ப மரம் வச்சுட்ருக்காங்க. அழகாக கொழுந்து விட்டு வந்துருக்குது. நைட் நேரத்தில் ராசல் கைமா டு துபாய் ஒரு 9 கிலோமீட்டர் ராசல் கைமா பஸ் ஸ்டாப்பில் நடந்து போகிறது கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. புது ஊர். ஜிபிஎஸ் மேப்பை பார்த்து நடந்து போயிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் சிட்டி சைடில் வந்துருந்தங்காட்டிக்கு எது தெரில. இங்கே வந்தால் ஃபுல்லாக காடாக இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி இல்லை. ஓகே, சீக்கிரம் பஸ் வரத்துல போகணும். பஸ் ஸ்டாப்பு இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். வாங்க போ. அப்பாடா, ஒரு வழியாக காட்டுக்கு வந்து சுற்றி பற்றினா உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக நடந்து போகலாம். வாங்க போ. சூப்பர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரிய கடை 3 கடை கண்டினியூவாக இருக்குது. அங்கே இன்னொரு கடை சூப்பர் மார்க்கெட்டு. இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே தள்ளிட்டு போயிட்டுருக்காருல, அது வந்து கார் க்ளீன் பண்ணுறவங்க. நீங்கள் கார் இங்கே நிறுத்திட்டு க்ளீன் பண்ணி சொல்லிக்கலாம். ஒரு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 10 திராம் வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் இங்கே எல்லாம் கார் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் 9 நிமிஷம் தான் காமிச்சிங்க. 600 மீட்டர் தான் இருக்குது. பக்கமாக வந்துட்டோம். டைம் 8:04 தான் ஆச்சு. நம்மளுக்கு பஸ்ஸு 9 o'clock தான். சேஃப் டைமுக்கு ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க மாட்டிருக்கு. என்னென்னு போய் பார்ப்போம். கலர்ஃபுல்லான விஷயம் வந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கையில் என்னோடய ஐஸ் கேட்ச் மாதிரி கிடச்சிதுங்க. அதை நான் உங்களுக்காக காமிக்கிறேன். அது என்னென்னு பாருங்கள். அது இந்த கேம் சென்டர். செமையாக இருக்குது கேம் சென்டர். இதெல்லாம் கேமிங் பீஸில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஸ்டேரிங் ப்ளஸ் ஜாய்ஸ்டிக்கோட செட்டாக வச்சுருக்காங்க. நிறைய கேமிங் பீஸு எவ்வளோ இருக்குன்னு கீழே வந்து ஆக்சிலேட்டர், பிரேக், அந்த மாதிரி பூரா திங்ஸும் இதனால் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு 2 ரூபா இந்த ரோலையும் வச்சுருக்காங்க கேம்ஸு. இதெல்லாம் ஆஃபில் இருக்குது. இதெல்லாம் விளையாட்டுக்கிட்ட போயிருப்பாங்க போல், அதனால ஆனில் இருக்குது. இந்த சைடு வச்சுருக்காங்க. புரான கேமிங் பீஸு தான். கேமுக்குன்னு இப்படி ஒரு சென்டர் அலகேட் பண்ணிக்கிறாங்கன்னா சூப்பரான விஷயம் தான். நம்ம ஊரில் எல்லாம் மொபைலில் டிவிலே கேம் ப்ளே பண்ணுறங்காட்டிக்கு யாருமே வந்து ப்ளே பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே இதுக்குமே தனியாக ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க. இந்த கேம் சென்டர் பேர் வந்து ப்ளே கேஃபு. ப்ளே கேஃபில் நூடுல்ஸு, சிக்கன் கறி இந்த மாதிரி மெனுவும் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பர்கர், டான்சோ சாண்ட்விச், நூடுல்ஸு வச்சுருக்காங்க. யோ வா, வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? Thiru? Neeru. Yeah, let's explain your price list, your name, Play Cave. Yeah, it's nice name. Yeah. This is the price you can see. Ah, yeah, okay. 1 hour 20. 1 hour 28. From Friday to Sunday 30. 30. Okay. This 40 minutes. 40 minutes. 41 hour. 41 hour. This 41 hour. 41 hour. This is billiard. Okay, okay. You என்ன சொல்றீங்க? 125. ஓகே, அதாவது என்னென்னா மண்டே டு தேர்ஸ்டே வந்து ரேட் வந்து சீப்பராக சொல்கிறாங்க பெர் ஹவருக்கு. ஃப்ரைடே டு சண்டே வந்து ஹாலிடேஸ் இருக்கிறங்காட்டிக்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். வாவ், 1 நிமிஷம் 70 மீட்டர் வெற்றிகரமாக வந்துட்டோம். மணி 8 மணி 17 நிமிஷம் ஆச்சு. நம்ம இங்கே பஸ் ஸ்டாப்பு ரீச் ஆகிட்டோம். பஸ் 9 o'clock. வந்து அது இல்லையாம்மா, ஒரு வேறு பக்கம் மாற்றி சொல்லிட்டாருங்க.
மறுபடியும் இப்போ நம்ம முன்னாடி போக சொன்னாரு, போய் பார்ப்போம். மேலே இருக்கிறதா பஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன், போய் பார்ப்போம். மேலே இருக்கிறதா பஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். கூகுள் மேப்பில் வந்து இதுதான் பஸ் ஸ்டேஷனை காமிச்சிது, ஆனால் அது தப்பு. அது இல்லை, மேலே இருக்கிறதா பஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம். ஓகே, கரெக்ட் டைமுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகியாச்சு. பஸ் எங்கே நிற்கின்னு போய் கேட்போம் வாங்க. ஒரு பஸ்ஸு நிற்கிது, இந்த பஸ்ஸான்னு கேட்டு பார்ப்போம். இதுதாங்க ராசல் கைமா பஸ் ஸ்டேஷன். ஒரு வழியாக ராசல் கைமா பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட் கொண்டு வந்தாச்சு. துபாய் டிக்கெட் தமிழ், தமிழுங்க, தமிழ் பார்த்துக்குங்க. ஒரு டிக்கெட்டாக போடுங்க. இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுன்னா அங்கேயே வேற லெவலில் பேசிட்டு வந்திருக்கலாம். ஓகே ஓகே, 30 ரூபா கொடுத்தாச்சு. அண்ணன் டிக்கெட்டை கொடுத்தாரு, நம்ம தமிழ். ஓகே, இங்கே தண்ணி எடுக்கலான்னு பார்த்தேங்க. இங்கே வந்து கூலிங் இல்லை, ஸோ இன்னொரு கவுண்டர் இருக்குது, அங்கே போய் தண்ணி எடுத்து போப்போம். அதோ தெரியுது இல்லைங்க மிஷினு, வாங்க அங்கே போய் தண்ணி ட்ராப் பண்ணணும். இங்கே கூலிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தண்ணி ட்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பணத்தை இதுக்குள்ளே விட சொன்னாங்க. ஓகே விட்டுருவோம். பணத்தை எடுடா, பணத்தை எடுக்கவே மாட்டேங்கிறானே. பணத்தை எடுத்துட்டான், அப்புறம் ஆன் பட்டன்னு பணம் எடுக்கவே மாட்டேங்குதே. பணம் எடுத்துருச்சு, பணத்தை உள்ளே எடுத்துட்டோம். பணத்தை திருப்பி வெளியே கக்கிருச்சு. பணத்தை உள்ளே விட சொல்கிறது, பணத்தை உள்ளே விட்டாச்சு. ரீடிங் ஆயிடுச்சு. தண்ணி வந்து 1 ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஒரு பாட்டில் வந்துருச்சு. அப்போ உள்ளே வந்து பாட்டில் சிக்கி விட்டதால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு பாட்டில். சேஞ்சஸ் எங்கே வந்துருக்குதுன்னு தெரிலன்னு பார்த்தா சேஞ்சஸ் இத்தனோண்டு இதில் கொடுத்துருக்கானுங்க. இது எப்படி எடுக்கிறது? ஒவ்வொன்றா தான் எடுக்கணும் போல். பேலன்ஸ் எப்படி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஒரு தண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலி ராசல் கைமாலேருந்து துபாய் யூனியன் பஸ் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. ராசல் கைமாலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் பஸ் டிரைவர் கீழே இறங்க சொல்கிறாரு. 9 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்து அதுக்கப்புறம் பஸ் ஏறி ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து துபாயில் யூனியன் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அல்ட்ரிகா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கே தான் நம்ம வீடு இருக்குது, போகலாம். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பக்கம்தான். இப்போது ஒரு டிரைவர் வந்து டோரை வந்து லாக் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணால் தான் போக முடியும். ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே, யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். 11:30 லாஸ்ட் ட்ரெயின். டைம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போய் ட்ரெயினை ரீச் பண்ணணும். ஓகே, எக்ஸிட் நோக்கி போயிட்டுருக்கோம். ராசல் கைமாலேருந்து துபாய்க்கு வந்து லாஸ்ட் ட்ரெயின் வந்து லாஸ்ட் பஸ்ஸு வந்து 9 o'clock. அதே மாதிரி துபாய் மெட்ரோ ஸ்டேஷனில் அல்ட்ரிகா நம்ம போகிற ஸ்டேஷனுக்கு லாஸ்ட் ட்ரெயின் வந்து 11:30 சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது, அதுக்குள்ளே போய் ரீச் பண்ணுவோம்.